நமஸ்காரம். போன வாரம் நம்ம அனுபவிக்கிறச்சே வேதங்கள்னா என்னன்றத பார்த்தோம். நம்ம மேற்படி அனுபவிப்போம். வேதங்களை யாராவது எழுதியிருக்காளா அப்படின்னு கேட்டாக்க வேதங்களை யாருமே எழுதல. அது அனாதி. எப்படி பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் பிறப்பு இறப்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி வேதங்களும் அனாதி. யாரும் அதை படைக்கல, எழுதல. பகவானான ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவுக்கு, அதாவது நான்முகன் பிரம்மாவுக்கு இந்த வேதங்களை முதல்ல உபதேசம் பண்றார் அப்படின்றது. இந்த பகவான் மற்றும் இந்த உபதேசம் இது ரெண்டுத்துக்கும் உண்டான அர்த்தத்தை பார்ப்போம். பகவான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பகன்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாக்க, எவன் ஒருவனிடத்தில் 6 குணங்கள் பரிபூர்ணமாய் இருக்கின்றதோ அவர்தான் பகவான். பக அப்படின்னாக்க 6 குணங்கள் பரிபூர்ணமா இருக்கணும். அது யார் இடத்துல இருக்கோ அவரை தான் பகவான் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பகவான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஏன் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 6 குணங்கள் பரிபூர்ணமா இருக்கு. அதை தவிர்த்து அவருக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு. அது எண்ண முடியாது நம்மளால. அவ்வளவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். லிமிட்லெஸ், கவுண்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த 6 குணங்கள் என்ன அப்படின்னா ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். அது இப்ப இந்த 6 கல்யாண குணங்கள் பரிபூர்ணமாக பகவானிடத்துல இருக்கு. இவர் என்ன பண்றார்? பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார். எத? வேதத்தை. எப்படி உபதேசம் பண்ணார்? பிரணவத்தை மாத்திரம்தான் உபதேசம் பண்ணார். அப்புறம் அந்த பிரணவத்தை பிரம்மாவானவர் அதை தியானம் பண்ணி பண்ணார். அதுக்கப்புறம் தான் வர கதைகள் நமக்கு தெரியும். ஆக இந்த பிரணவம் அப்படின்றது வேதத்தினுடைய சாரம். இது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போறோம். இந்த சரி, உபதேசம்னா என்ன அப்படின்னாக்க முதன் முறையாக கற்றுக்கொள்ளப்படக்கூடியது. இப்ப பூநூல்லாம் போடுறோம், உபநயனம் ஆறுது. அப்ப காயத்ரி மந்திரத்தை காதோரமா உபதேசம் பண்றா இல்லையா? என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு முதல் முறையா காயத்ரி மந்திரத்தை சொல்லி வைக்கிறா. முதல் தடவை அப்பதான் அந்த பிள்ளை காயத்ரி மந்திரத்தை கேட்கறான். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மந்திரங்களை உறக்க சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. புரியுறதா? எந்தெந்த மந்திரங்கள்னா இந்த பிரணவத்தோட சேர்த்து வரக்கூடிய எந்த மந்திரத்தையும் உறக்க கத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டோம். இந்த ஒரு பக்கம் இருக்கு. இந்த வேதங்களுக்கு அதனால்தான் அபௌருஷேய அப்படின்னு பேரு. யாரும் முயற்சில, யாருமே அதை எழுதல. பகவான் உட்பட, ஸ்ரீமன் நாராயணன் உட்பட, பரபிரம்மம் உட்பட யாரும் எழுதல. இப்ப எத்தனை வேதங்கள் இருக்கு? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். சரி, வேதங்கள் யாருமே எழுதல, பகவானே கூட எழுதல அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, பகவான சொல்லும் பொழுது இந்த வேதங்கள்ன்றது பெருமாளுடைய சுவாசம் மாதிரி, பெருமாளுடைய மூச்சு காற்று. அதாவது ஒரு பிரளயம் ஆன பிறகு இந்த பிரபஞ்சம் முழுக்க திரும்பி படைக்கிறாரே, அப்ப ஸ்ரீமன் நாராயணனான அந்த சர்வேஸ்வரன் இந்த வேதங்களை எல்லாம் தியானம் பண்ணி இதெல்லாம் பிரம்மாவுக்கு மறுபடியும் உபதேசம் பண்றார். ஒவ்வொரு தடவையும் இந்த பிரபஞ்சம் அழியும் போது திருப்பி அதை படைக்கிறாரு இல்லையா? அதை படைக்கிற சமயத்துல பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நான்முக பிரம்மாவிற்கு அந்த வேதத்தை உபதேசம் பண்றார். அதுக்கப்புறமா அது ஒரு குரு பரம்பரை அதனால ஏற்பட்டு மெதுவா விவஸ்வான் இவா முதலியவர்கள் மூலியமாக கீழே பூமிக்கு சேருது. அதனாலதான் பெருமாள் உட்பட யாருமே வேதத்தை எழுதவே இல்லை. சரி, யார் வேதங்களை 4ஆ பிரிக்கிறா? வேதம் ஒண்ணுதானே, ஏன் 4ஆ இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, வியாசர் இந்த
அடுத்து வரக்கூடிய இந்த கலியுகத்தை உத்தேசிச்சு அவர் இந்த வேதங்களை 4ஆக பிரிக்கிறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு 4 வேதங்களாக பிரிக்கிறார். இது எந்த பேசிஸ்ல வியாச பகவான் இந்த வேதங்களை 4ஆ பிரிக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, அந்தந்த கர்மங்களை பொருட்டு 4 ரித்விக்கள், ரித்விக் அப்படின்னாக்க இந்த கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவா 4 பேர் அதுக்குன்னு இருக்கா, ரித்விக்குகள் இருக்கா. அவாதான் அந்தந்த கர்மாவை பண்ணணும். சோ அவளுக்கு ஏற்றார் போல் இந்த வேதங்களை 4ஆ பிரிக்கிறார் வியாசர். இந்த 4 ரித்விக்குகள் யாரு, அவ எப்படி இந்த 4 வேதங்களோட சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயங்களை நாளை தினம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.